ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப பெருமை என்ன, தாழ்மைன்னா என்ன? நிறைய பேருக்குள்ள தனக்குள்ள பெருமை இருக்குதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேரு தான் தாழ்மையா இருக்கிறோம் நினைச்சிட்டு தாழ்மையே இல்லாம இருக்காங்க. அப்ப பெருமை உள்ளது எப்படி என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்னா 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். 1, தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம் உடையவர்கள் பெருமையானவர்கள். 2வது, மற்றவங்க சொல்லுகிற ஆலோசனைய ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. கேட்கிற மாதிரி கேட்பாங்க, ஆனா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. 3வது, தான் செய்வது மட்டும்தான் கரெக்ட். 3 எண்ணமும் யாரிடத்துல எல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் பெருமை உள்ளவர்கள். இப்ப தாழ்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு 3 காரியத்தை சொல்லலாம். 1, அவங்க கற்றுக்கொள்ளுவதற்கு ரெடியா இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொன்னாலும் சரி கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்னு நிறைய தெரிஞ்சுக்கணும் சொல்லி கற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க தாழ்ந்த சிந்தையுடையவர்கள். 2வது, திருத்திக் கொள்ள ரெடியா இருப்பாங்க. சில குறைகள் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா உடனே அது தன்னிடத்துல இருந்தா சரி மாத்திக்கலாம்னு சொல்லி திருத்திக் கொள்ளுவதற்கு ரெடியா இருப்பாங்க. 3வது காரியம், தன்னை வளைந்து கொடுப்பாங்க. நான் இப்படிதான் நினைக்க மாட்டாங்க. தவறுன்னு சொல்லி தெரியும் போது தன்னை வளைந்து கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு, தன் சுபாவங்கள காரியங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமா இருப்பார்கள். இதுதான் தாழ்ந்த சிந்தையுடையவர்களுடைய வாழ்க்கை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்குள்ளாக பெருமை என்கிறது தெரியாமலே இருந்தா தயவு செய்து அதை கூட அதை நிறுத்தி விடுவதற்கு முயற்சி எடுப்போம். ஏன்னா பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த தாழ்ந்த சிந்தை நமக்குள் இருந்துச்சுன்னா கட்டாயம் அவருடைய கண்கள்ல இருந்து நமக்கு கிருபை கிடைக்கும். கடவுள் இருந்து நம்மளை உயர்த்திட்டே போவார். God bless you.